லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மேடம், ஹரிசார் விட்டுருவாங்களா மேடம்? கேஸ வாபஸ் வாங்கிட்டேன். இனிமே அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தேங்க்ஸ் மேடம். ஹரிசார் போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டு இருந்தாரு. ஒருவேளை கூட நிம்மதியா சாப்பிட முடியாது. பாவம் மேடம் ஹரிசார். எப்பயாவது உங்களுக்கு அவர் தப்பு பண்ணலன்னு புரிஞ்சுதே. ஏ மேடி, ஹரிஸ் சார் அந்த வீட்ல தான் இருக்காருன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சாரி மேடம், நீங்க இன்னும் அதே கோவத்துல தான் அவரை தேடி வந்திருக்கீங்கன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். அதுவும் இல்லாம நீங்க அந்த பிரதிபாவோட வந்திருந்தீங்க, அதான் நான் சொல்லாம விட்டுட்டேன். ஆனா ஹரிசார் நீங்க வந்ததுல இருந்து மறைஞ்சு நின்று உங்களை தான் பாத்துட்டு இருந்தாரு. குட்டி சொல்லிதான் மேடி எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. என் மேல பாசம் வச்சிருந்த ஹரிஸ் சாரை நான் உதாசீனப்படுத்திட்டேன். அதனாலதான் அவர் என்ன பார்க்காம இருக்காரு. ஐயோ மேடம், அப்படிலாம் இல்ல. எப்பவுமே அவருக்கு உங்க மேல கோவமே வந்தது கிடையாது. சந்தோஷ் பாவி வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு தான் அவர் தான் மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டாரு. ஆனா இப்ப அதுலயும் சிக்கல் வந்துருச்சு. குட்டியும் பவியும் பிரிஞ்சிருக்காங்க. பவிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? ஹரிசார் பட்ட கஷ்டம் வீணா போச்சா? எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா என் மனசு ஹரிசாரு தான் தேடும். அவர் இருந்தா எனக்கு ஒரு புது தெம்பே வரும். நான் எதையும் போராடி மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வரும். இந்த நேரத்துல அவர் என் கூட இருக்கணும் மேடி. பவிக்கு எடுத்து சொல்லி குட்டி கூட சேர்த்து வைக்கணும். அதுக்கு அவர் வர வேண்டாமா? ப்ளீஸ் மேடி, ஹரிசார் பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. நான் அவரை பார்க்கணும். அவரோட சப்போர்ட் எனக்கு வேணும். கண்டிப்பா மேடம். ஆஹா, நமக்கு பிடிக்காதவங்க வேதனையில உட்கார்ந்துருக்கிறத பாக்கும்போது என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு. என்ன, அந்த ஹரிய போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போறத நீ பார்த்து கதறி இருந்தா எனக்கு பரமானந்தமா இருந்திருக்கும். பரவாயில்ல, மாட்டாமலா போக போறான். அன்னைக்கு இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உரின்னு உரிக்க சொல்றேன். சரி சரி, இப்போ நம்ம நல்லவ வேஷம் போட்டிருக்கோம். பரிதாபப்படுற மாதிரி போய் ஆக்ட் கொடுப்போம். அக்கா, வாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க? சரி விடுங்க, நாம ஒண்ணு நினைச்சு ஹரிசரை பார்க்க போனோம். ஆனா பாருங்க, அவர் அங்க இருந்துகிட்டே உங்களை பாக்குறதுக்கு விருப்பம் இல்லாம ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. நான் நினைக்கிறேன் நீங்க அவரை பயங்கரமா திட்டிட்டீங்கல்ல, அத மனசுலயே வச்சிட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் உங்களை அவாய்ட் பண்ணிட்டாரு. சாரிக்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் மனசுல பட்டதை சொன்னேன். பாருங்களேன், அந்த மேடை கூட அவர் இல்லைன்னு சாதிச்சுட்டா பாருங்களேன். விடுங்க பிரதீபா, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். அவரை நேர்ல பார்த்து பேசலாம்னு நினைச்சேன், அது முடியாம போச்சு. இப்போ இல்ல, இனி எப்பவுமே நீ அந்த ஆளை பார்க்கவே முடியாது. அப்படியே பார்த்தாலும் ஜெயில மனு போட்டுதான் பார்க்கணும். சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? பசிக்கல. அப்பாவும் வீட்ல இல்ல, அதனால நான் சமைக்கல.
தெரியும் நீங்க இப்படிதான் பட்னியா கிடப்பீங்கன்னு. அக்கா இத பாருங்க, ஒரு வயசுக்கு மேல எந்த பிரச்சனை வந்தாலும் வயித்து மட்டும் பட்டியா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். எனக்கு டீ வேண்டாம். ஐயோ இருங்க இருங்க, நான் வரேன். வேண்டாம் பிரதிபா. இந்த இடம் என் வாழ்க்கையில எவ்வளவோ சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கு. எனக்குள்ள இருக்கிற அழுக, சோகம், ஆதங்கம், கோபம், இயலாமை, சந்தோஷம், ஆனந்தம்னு எல்லா உணர்ச்சிகளையும் நான் இங்க வெளிப்படுத்தி இருக்கேன். சொல்லப்போனா என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் என்னையே உண்மையா உணர்ந்தது இந்த இடத்துலதான். உயிரற்று இருக்கிற நீங்க தான் என் வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. மேடம், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். 4, 3, 2, 1 ஆரம்பிங்க. வணக்கம், நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிங்க் FM 113.8. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வழக்கமா நீங்க ஏதாவது கேள்வி கேட்டு நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லாம நான் என் வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். என்ன சார் இவங்க எப்படி பேசுறாங்க? லக்ஷ்மி என்ன பேசினாலும் அது சுவாரஸ்யமா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அது மற்றவங்களுக்கு பயன்படுற விதத்திலயும் இருக்கும். அதனால லிசனர்ஸ் ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. இந்த நிகழ்ச்சியில நான் எத்தனையோ பேருக்கு அவங்க உறவுகள்ல ஏற்பட்ட சிக்கலுக்கு என்னோட அறிவுக்கு எட்டின வகையில தீர்வு சொல்லியிருக்கேன். அது பலருக்கு பயனா இருந்திருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழல் எனக்கு வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம எனக்கு பக்கபலமா இருந்த எல்லா உறவுகளையும் நான் தொலைச்சிட்டேன். அடப்பாவுமே, பாத்தியாப்பா? ஊருக்கே உபதேசம் பண்ண அந்த அம்மாவுக்கே பிரச்சனையா? என்னம்மா பண்றது? வைத்தியம் பார்க்கறவனுக்கே வியாதி வந்தா என்னம்மா பண்ண முடியும்? நாம பெத்த புள்ளையா இருந்தாலும் அவங்கள கண்மூடித்தனமா நாம நம்ப கூடாது. என்னோட புள்ள சொல்றது சரியாதான் இருக்கும்னு நான் நினைச்சு அது என்னோட வாழ்க்கையே புயல் அடிச்ச மாதிரி புரட்டி போட்டுடுச்சு. எவ்வளவு பாசிட்டிவா பேசுவாங்க தெரியுமா? பாவம்டா, அவங்க பிள்ளையால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பவித்ரா அவ என்னோட மருமக இல்ல, அவ என்னோட மக. அப்படிதான் நான் சொல்லுவேன். நாங்க பேசுறதையும் பழகிறதையும் பாக்குறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நான் அவளுக்கு பெருசா எதுவுமே செஞ்சதில்ல. ஆனா அவ எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா. இப்ப கூட நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது எனக்கு அவ கொடுத்த தைரியம்தான். ஒரு ஃப்ரெண்டு போல எப்பவுமே என்னோட எல்லா கஷ்டத்திலையும் என் கூடவே இருந்தா என்னோட பவி. ஆனா என்னோட புள்ள பண்ண தப்பு தெரிஞ்சும் நான் அவகிட்ட சொல்லல. அதுல அவ கோவப்பட்டு இனிமே என்னோட மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் இப்போ மகளா இருந்த என்னோட மருமகளை இழந்துட்டேன்.
அவ போன கொஞ்ச நாள் வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நாளாக நாளாக தான் தெரிஞ்சது, நான் இழந்தது என்னோட மகளை இல்ல, என்னோட அம்மாவை. நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்குன்னு நம்ம எப்பவுமே நினைக்கிறது இல்ல. நம்ம பார்வைதான் சரியா இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணி அதையே நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுறோம். அப்படி நான் பண்ண தப்பாலதான் எனக்கு கிடைச்ச இன்னொரு அற்புதமான மனிதரை நான் இழந்துட்டேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ. சார் சொல்லுங்க. இந்த காமராஜ் நகர் 4th ஸ்ட்ரீட் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போயிட்டு செகண்ட் ரைட் எடுத்து அடுத்த லெஃப்ட் சார். ஸ்ட்ரைட்டா போய் செகண்ட் ரைட். ஓகே. நான் கோவத்துல எடுத்த சில தப்பான முடிவால அவர் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு. சார் கொஞ்சம் ரேடியோ வால்யூம் ஏத்த முடியுமா? சவுண்ட் ஏத்தணுமா? உங்களுக்கு தெரிஞ்ச நல்லவர் யாருன்னு என்ன சொல்ல சொன்னா, நான் சொன்னா ஒரே ஒரு பேர் தான் என்னால சொல்ல முடியும். மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். அவரை மாதிரி ஒருத்தரை நான் இதுக்கு முன்னாடி சந்திச்சதே இல்லை, இனிமே சந்திக்க போறதும் இல்லை. இப்பெல்லாம் அடிக்கடி சொல்றாங்கல்ல ஸ்பெஷல் எடிஷன், அந்த ஸ்பெஷல் எடிஷனே அவர்தான். இந்த ஜென்மம் எடுத்ததே அவர் எனக்காக தான். என்னை தாண்டி அவர் எதையுமே யோசிச்சதில்ல. எனக்கு உதவி செஞ்சதுனால அவர் பட்ட அவமானங்களும் கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். கண்டிப்பா இது சந்தோஷோட வேலையா தான் இருக்கும். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் ஏன் இவன் இப்படி எல்லாம் பண்றான்? ஆனா அவர் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. நான் அந்த அளவுக்கு அவரை புரிஞ்சுக்கிட்டேனான்னு எனக்கு தெரியல. உண்மையான உறவுகள் இருந்தும் நாம அவங்க கூட வாழ முடியாம ஆயிடுறது, கண்ணு இருந்தும் பார்க்க முடியாதது மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொடுமை யாருக்குமே வரக்கூடாது. என்னோட நிகழ்ச்சியில என்னைக்குமே என்னோட சொந்த கதையை சொல்லக்கூடாதுன்னு நான் ரொம்ப வைராக்கியமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னோட வலி எல்லாம் சொல்றதுக்கு உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? சார், லக்ஷ்மி மேடம் உண்மையிலே ரொம்ப பாவம். நான் அவங்களை இந்த ப்ரோக்ராம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிருக்கேன். வேற யாராவது இவங்க இடத்துல இருந்திருந்தா என்ன வேற ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஆனா லக்ஷ்மி மேடம் ரொம்ப ஜென்யூனா நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு இவ்ளோ பெரிய கஷ்டம் நினைக்கும் போது நிஜமா என்னால தாங்கிக்க முடியல சார். உண்மைதான் ஆனந்தி, நீங்க மட்டும் இல்ல, நான் கூட அவங்கள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர நம்ம தான் ஏதாவது பண்ணணும். எஸ் சார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. உங்க உறவுகளை தயவு செஞ்சு இழந்துராதீங்க. அதுக்காக தான் நான் என் கதையெல்லாம் சொன்னேன். இதுவரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கும் உங்க அன்புக்கும் என் வாழ்நாள் பூரா நான் கடமைப்பட்டிருக்கேன். கடவுளுக்கு என் மேல கருணை இருந்தா என்னோட உறவுகளை என் கூட சேர்த்து வைக்கட்டும். இது எல்லாம் என்னாலதான். அம்மா இழந்த உறவை அவங்க கிட்ட மீட்டு கொடுக்கணும். அதுதான் ஒரு பிள்ளையா நான் உங்களுக்கு செய்யற நன்றியா இருக்கும். ஹரி சார் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவரை கண்ட
கண்டுபிடிச்சு அம்மா கூட சேர்த்து வைக்கிறேன். இந்தா பவி. பாவம் இல்ல அவங்க. உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு சொல்ற மாதிரி அவங்க குழந்தை போன கஷ்டம் ஒரு பக்கம், நீ பிரிஞ்சு வந்த கஷ்டம் மறுபக்கம். இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமா? எனக்கு இல்ல. அந்த குழந்தைய பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவங்க என்னை ஏமாத்திட்டு தானே இருந்தாங்க. பாருங்க, இப்ப கூட என்னை பத்தி பூடகமா சொல்லிட்டு ஹரி சாரை பத்தி ஓப்பனா பேசுறாங்க. அப்போ என்னை விட ஹரி சார் பிரச்சனை தான் பெருசா போச்சு. இப்பதான் எனக்கு எல்லார பத்தியும் தெரியுது. இது நாள் வரைக்கும் அவங்க எல்லாரையும் நான் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தேன். இனிமே அப்படி இருக்க முடியாது. எனக்கு என் புள்ள மட்டும் போதும், வேற யாரும் வேண்டாம். ஏய், என்னடி பேசுற நீ? குடும்பம்னு இருந்தா பிரச்சனை வரதா செய்யும். கோவத்துல 2 நாள் பேசாம இருக்கலாம், கோச்சிட்டு பெத்தவங்க வீட்டுக்கு வர்றது அப்புறம் 1 வாரமோ 10 நாளோ எல்லாம் ஒன்னா இருந்துதான் வழக்கம். உன்ன மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டு அறுத்துட்டு நிக்கிறது இல்ல. என்னது சின்ன விஷயமா? எப்படி? எனக்கு தெரியாம அவன் ஒரு புள்ளைய பெத்து அது அவங்க வீட்லயே வளர்த்து இதெல்லாம் சின்ன விஷயம்? அது எப்படிமா? எல்லா அம்மாவும் ஒரே மாதிரியே பேசுறீங்க. ஆம்பளைங்க தப்பு பண்ணா நாம பொறுத்துட்டு போனோம். அதையும் மீறி நாம ஒரு முடிவெடுத்தா முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சேலைக்கு தான் கஷ்டம். அதானே? அதானே? அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. அதெல்லாம் ஒரு காலத்துக்கும் நடக்காது. இங்க பாருங்க, எனக்கு தனியா வாழ்ற தைரியம் இருக்கு. என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு உண்டான எல்லா தெம்பும் எனக்கு இருக்கு. நான் இவ்ளோ சொல்லியும் எனக்கு துரோகம் பண்ணவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தயவு செஞ்சு எனக்கு கன்வின்ஸ் பண்ணாதீங்க. என்னைக்கும் இது நடக்காது. அக்கா, உனக்கு திறமை இல்லைனோ உன்னால தனியா வாழ முடியாதுன்னு நாங்க சொல்லல. ஆனா சந்தோஷ தப்பா நினைக்கிறது தான் சரியில்லை. கண்டிப்பா நடந்திருக்கிறது ஒரு மெடிக்கல் ஸ்கேம். அதுல பாவம் மாமா அன்எக்ஸ்பெக்டடா போய் மாட்டிக்கிட்டாரு. அது அந்த ஆதிரா சரியா பயன்படுத்திக்கிட்டு தான் அவ குழந்தை பெற்றிருக்கா. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. இதுல மாமா மேல எந்த தப்புமே இல்ல. நீ சொல்றதெல்லாம் லாஜிக்கலா கரெக்டா இருந்தாலும் ஏன் மெடிக்கல் செக்கப்க்கு எதெல்லாம் டெஸ்டுக்கு கொடுக்கணும்னு கூடவா தெரியாது அவனுக்கு? படிக்காத ஒருத்தன் கூட இதெல்லாம் செய்ய மாட்டான். சரி, அப்படியே நடந்துருச்சு. அதை என்கிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. அதையே அவன் செய்யலையா? அப்புறம் அது எல்லாத்துக்கு அப்புறமும் ஆதிரா கன்சீவ் ஆயிட்டான்னு அபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல. ஏன் நம்ம அபார்ட்மெண்ட்ல அவ்வளவு பிரச்சனை வந்துச்சே, அப்பவாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சரி, அப்பவும் ஞாபகம் இல்ல, மறந்துட்டானே வச்சுப்போம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து அது அவங்க அம்மா வீட்லயே கொண்டு வந்து வச்சு அவனுக்கும் அதுக்கும் நிறைய ரிசம்பிளன்ஸ் வேற. அப்ப கூட மெடிக்கல் செக்கப் ஞாபகமே வரலையா? இதுல ஒரு கேள்விக்காவது அவன்கிட்ட பதில் இருக்கா சொல்லு? என்ன ஏமாத்தணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். நான் ஒண்ணு முட்டாள் இல்ல எல்லாத்தையும் இப்படி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஏன்
உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறதுக்காக உடனே நான் கன்வின்ஸ் ஆகணுமா? இல்ல கேக்குறேன். டேய் கொஞ்சம் சும்மா இருடா. கன்சீவா இருக்கிற பொண்ணுட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாது. எல்லாம் ஒன்ன சொல்லணும். பவிமா, இது உன்னோட வாழ்க்கை. இதுல என்ன முடிவெடுக்கணுங்கிற உரிமை எல்லாம் உனக்கு தான் இருக்கு. நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாங்க சப்போர்ட்டா இருப்போம். அப்புறம் இனிமே இதை பத்தி நாங்க பேசி யாரும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டோம். போமா, போய் ரெஸ்ட் எடு. தேங்க்ஸ்பா. மேடம்